வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் வீடு மற்றும் நினைவிடத்தை பொதுமக்கள் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாணவர்கள் போராட்டத்தின் போது வெடித்த மிகப்பெரிய வன்முறை காரணமாக பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு இராணுவத்தின் கண்காணிப்பில் அங்கு இடைக்கால தலைவராக முகமது யூனூஸ் பொறுப்பேற்றுக் கொண்டார். வங்கதேசத்தில் நடைபெற இருந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட ஷேக் ஹசீனாவும் அவாமி லீக் கட்சி அனுமதிக்கப்பட மாட்டாது என இடைக்கால அரசு திட்டவட்டமாக கூறி வந்த நிலையில் அவாமி லீக்கின் தற்போது கலைக்கப்பட்ட மாணவர் பிரிவான சத்ரா லீக் ஷேக் ஹசீனா ஆன்லைன் வாயிலாக உரை நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அறிந்த போராட்டக்காரர்கள் குழுவினர் அவாமி லீக்கை தடை செய்ய கோரி டாக்காவில் உள்ள ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நினைவிடம் மற்றும் வீட்டை போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தி தீ வைத்தனர். போராட்டக்காரர்கள் பலர் வீட்டின் 2வது மாடியில் ஏறி கடப்பாறைகள் மற்றும் மரக்கட்டைகளை பயன்படுத்தி ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் உருவப்படத்தை சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.